எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தை கணுக்களையும் ஊனையும் உருவ குத்துகிறதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். கணுக்களையும் ஊனையும்னா என்ன? இத இங்கிலீஷ் பைபிள்ல ஜாயிண்ட் அண்ட் மாரோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஜாயிண்ட் அப்படிங்கிறது இந்த ஒவ்வொரு எலும்பும் தான் ஜாயிண்ட், அப்படிதானே? ஒவ்வொன்னும் கணுக்கள், இது ஒரு கணு, இது ஒரு கணு, இது எல்லாமே ஒவ்வொரு கணுக்கள். இந்த ஒவ்வொரு கணுக்களையும் துளைத்து உள்ள போகக்கூடிய அளவுக்கு தேவனுடைய வார்த்தை வலிமையானதா இருக்குதாம். அப்போ மாரோனா என்ன? ஊன் அப்படின்னா என்ன? எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விதமான திரவம். அது கண்ணுக்கு தெரியாது, ஒரு தசை மாதிரி இருக்கும், ஒரு மஜ்ஜை அப்படின்னு சொல்லி நம்ம அதை சொல்லலாம். அது என்னன்னா எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு சாஃப்டான திரவம் மாதிரி இருக்கும். அந்த திரவத்தையும் இந்த எலும்புகளையும் கணுக்களையும் துளைத்து உள்ள போகக்கூடிய அளவுக்கு தேவனுடைய வார்த்தை அவ்வளவு வலிமையானதாகவும் ஆழமானதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் துளைத்து உள்ள போய் உருவ குத்தக்கூடியதா இருக்குது. ஆனா நம்ம ஒவ்வொரு வாட்டி வேதத்தை வாசிக்கும் போதும் அதனுடைய மகத்துவத்தையும் ஆழத்தையும் புரிஞ்சு நம்ம வாசிக்கிறோமா? ஏதோ படிக்கணும் அப்படிங்கறதுக்காக கடமைக்கு எடுத்து வாசிக்கிறோம்ல. ஆனா தேவன் சொல்றாங்க, ஆழமான காரியங்களை துளைத்து நமக்கு விளக்கக்கூடிய அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளதா இருக்குது. சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ரீட் பண்ணும்போது ஏதோ கடமைக்கு வாசிக்காம அதனுடைய ஆழத்தையும் அர்த்தத்தையும் புரிஞ்சு வாசிக்கிறவங்களா இருக்கும்.